தமிழக நகர்ப்புறங்களின் அடிப்படை கட்டமைப்பை உலக தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2026-2031 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வடிவமைத்துள்ளது. இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை வசதி, திடக்கழிவு மேலாண்மை, சாலைகள் மற்றும் போக்குவரத்து, நகர்ப்புற பசுமை வளர்ச்சி, நீர்நிலைகள் மறுசீரமைப்பு, பொது சுகாதார கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வசதிகள், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மேம்படுத்தப்பட உள்ளன. மாநில மற்றும் மத்திய அரசு திட்டங்கள், நகராட்சி பத்திரங்கள், நிதிக்குழு மானியங்கள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களின் உதவியுடன் 1,05,000 கோடி நிதி திரட்டப்பட உள்ளது. இந்த திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படுத்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மாநகராட்சிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் தினமும் குறைந்தது 3 மணி நேரம் குடிநீர் வழங்கும் வகையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 30,000 கோடி மதிப்பிலான நகர்ப்புற சவால் நிதி திட்டங்களை தாமதமின்றி செயல்படுத்தவும், கூவம், அடையாறு மற்றும் பக்கிங்காம் கால்வாய் மறுசீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாய்க்கடி மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளை முழுமையாக தடுக்கும் நோக்கில் 2031க்குள் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளிலும் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படவுள்ளன. அதோடு 5 ஆண்டுகளில் 5 கோடி மரக்கன்றுகளை நடுதல், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் உயிரியல் பூங்காக்கள் அமைத்தல், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சியில் ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் உருவாக்குதல் போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.